பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்கான தேவ வார்த்தை மார்க் 10ஆம் அதிகாரம் 30வது வசனம். இப்பொழுது இம்மையிலே துன்பத்தோடு கூட நூறத்தனையான வீடையும் சகோதரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலத்தையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு இந்த வார்த்தையை சொல்லும்போது சொல்லுகிறார், இந்த பூமியிலே வாழும்போது இம்மையிலே நீ பலனை பெறுவாய் என்று ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். இம்மையிலே என்றால் இப்பொழுது, அதாவது யாருக்கு இம்மையில், அதாவது இப்பொழுது கர்த்தர் தருகிறார் என்றால் அவரை சேவிக்கிறவர்களுக்கு, அவரை ஆராதிக்கிறவர்களுக்கு. மேலே இருக்கிற வசனங்களை 29ஆம் வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது சீஷர்கள் ஆண்டவரிடத்துல வந்து கேட்கிறார்கள், ஆண்டவரே நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று சொல்லும் போதுதான் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்கிறார், இந்த பூமியில் இருக்கும் போதே உனக்கு நான் பலனை தருகிறேன். அவரை சேவிக்கிறவர்களுக்கு நிச்சயமாகவே பலன் உண்டு. எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பலனை தருகிறார் என்றால், முதலாவது அனுகூலத்தை தருகிறார், ஆசீர்வாதத்தை தருகிறார். ஏசாயா புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், நீ விதைப்பாய், அதற்கு வேண்டிய ஆகாரத்தை கர்த்தர் தருகிறவராயிருக்கிறார். அது மாத்திரமல்ல, விதைக்கு வேண்டிய மழையும் கர்த்தர் தருகிறவராய் இருக்கிறார். விதையை கொழுமையாக மாற்றுகிறவரும் கர்த்தர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த பூமியில் இருக்கும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்துகிறார். அப்படி மேன்மைப்படுத்தும் போது இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை பெறுகிறீர்கள். இரண்டாவது, அவரை சேவிக்கிறவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற இரண்டாவது ஆசீர்வாதம் என்னவென்றால், சங்கீதங்களின் புஸ்தகத்தில் நீங்கள் பார்க்கலாம், 75வது சங்கீதம் 6வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அந்த வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறாரு, இம்மையிலே நீ அவரை சேவிக்கும் போது கர்த்தர் உனக்கு உயர்வை தருகிறவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ப்ரொமோஷன். அவரை சேவிக்கிறவர்களுக்கு பலன் உண்டு என்று நாம் வாசிக்கிறவர்களா இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் ஒருவரே நம்மை உயர்த்துகிறார். 75ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்திலும் 7ஆம் வசனத்திலும் நீங்கள் அதை பார்க்கலாம். ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். கிழக்கிலும் மேற்கிலிருந்து வனாந்தரத்திலிருந்து ஜெயம் வராது. ஜெயத்தை தருகிறவர், வெற்றியை தருகிறவர் ஆண்டவர். எப்படிப்பட்ட உயர்வை தருகிறார்? 10வது வசனத்திலே வாசிக்கிறோம், நீதிமானுடைய கொம்பையோ கர்த்தர் உயர்த்துகிறார் என்று வாசிக்கிறோம். நிச்சயமாகவே அவரை சேவிக்கிறவர்களுக்கு ஒரு ப்ரமோஷன் இருக்கிறது, உயர்வு இருக்கிறது. உங்களை நிச்சயமாகவே உயர்த்துவாராக. தானியேல் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே தானியேல் வெளிப்படையான காரியங்களே ராஜாவுக்கு முன்பதாக, அவன் ஆண்டவருக்கு முன்பாக உண்மையா இருந்தான். அதற்கு முன்பதாக அதனாலே தேவன் அவனுக்கு கொடுத்த ரிவார்டு தான் அவனை தேவன் உயர்த்துவது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களை நிச்சயமாகவே கர்த்தர் உயர்த்துவாராக. அவரை சேவியுங்கள். மகிமையிலே உங்களை உயர்த்துவார். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கர்த்தருடைய தயவினாலே நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். ஏற்ற காலத்திலே கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அந்த ஆசீர்வாதத்தினாலே கர்த்தர் உங்களை நிரப்புவாராக. God bless you.